ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒருபுறம் சில இளைஞர்கள் போராட்டத்தை கைவிடுவதற்கு மறுத்து வருகிறார்கள். அவர்களின் போராட்டத்தை கைவிடுவதற்காக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சமூக ஆர்வலர், ஜல்லிக்கட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர் சரண்யா லூயிஸ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். வணக்கம் மேம், சொல்லுங்க. இப்போ அலங்காநல்லூர்ல வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊர் கமிட்டி மூலமா தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா மெரினாவில் இளைஞர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் போராட்டத்தை கைவிடுவதற்கான உங்களுடைய முயற்சி என்ன? வணக்கம் சொந்தங்களே. அவசர சட்டம்ங்கிறது தற்காலிகமான சட்டம்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அவசரமாக கொண்டு வரப்பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா முறைகளோடு நிரந்தர சட்டம் வடிவம் பெறப்போகிற சட்டம் இது. இதை நம்ம மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, பல விதத்துல நாங்க 2-3 நாளாவே சொல்லிட்டு வரோம். அன்பார்ச்சுனேட்லி மாணவர்கள் கிட்ட இந்த நம்பிக்கை மாத்திரம் மாறிடவே கூடாது. இந்த விஷயம் கண்டிப்பா நடக்க போகுதுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வேணும். ஒரு போராட்டத்தை தொடங்கி நடத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சரியான நேரத்துல முடிவுக்கு கொண்டு வர்றது. அதை மட்டும் தவறிட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த போராட்டத்துடைய நோக்கமுமே கேள்விக்குறியா போயிடும். இன்னைக்கு பிசி அமெண்ட்மெண்ட் செய்ய அவங்களுக்கு அவகாசம் வேணும்னு நம்ம கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். அவசர சட்டம் பத்தாது, நிரந்தர சட்டம் தான் வேணும்னு கேட்டு போராடிட்டு இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த பிரச்சனையை திசை திருப்பி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இதுல நம்மளுக்கு இப்ப தற்சமயம் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, ஜல்லிக்கட்டை 1ஆம் தேதி அழகா நடத்தலாம்னு சொல்லி அலங்காநல்லூர்ல இருக்கிறவங்க அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அவங்க இதுக்கு எல்லா முறைப்படி எல்லாமே நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இளைஞர்களுக்கு நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் கொண்டு வரப்பட எல்லா அவசர சட்டத்திற்கான விதிமுறையும் இதுதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அடுத்த ஆடியன்ஸ்க்கு அடுத்த லெவலுக்கு அது போகும். இதைதான் இப்பவும் இந்த விஷயத்துல இதான் பின்பற்றிட்டு இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு தடைநீக்க சட்ட மசோதாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் இதுல ஆதரிக்கிறதுனால அடுத்த சட்டமன்ற கூட்டத்துல சீக்கிரமா நிறைவேற இன்னைக்கே அதுக்கான முயற்சிகளை எல்லாருமே நம்ம டிவில பாத்துருக்கணும், தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் கொண்டு வர அரசாங்கம் எல்லா சட்டமன்றம் கூடும் போதும் அதை சட்டமன்றத்தை கூட்டி மசோதா அறிமுகப்படுத்தி ஓட்டெடுப்புக்கு பின்னாடி சட்டசபையிலேயே நிறைவேற்றி சட்டமா மாத்திடுவாங்க. சோ இந்த பிரச்சனை நேற்றுக்கு நைட்டே ஆக்சுவலா எல்லாத்துக்கும் பெரிய ஒரு வெற்றியா கொடுக்க வேண்டிய விஷயம். வெற்றி கழிப்புல இருக்க வேண்டிய இந்த நேரத்துல மாணவர்கள் இப்படி ஒரு 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 மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நினைச்சு ரொம்ப 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 சங்கடமா இருக்கு. நிரந்தர சட்டத்துக்கு போராடுறோம்னு சொல்ற பொருள் இல்லாத இந்த விஷயம் செஞ்சுட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு திசை மாறி வேற ஏதோ ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. மாணவர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது நம்மளுக்கான சட்டம், நிரந்தர சட்டம் ஆயிடுச்சு. கண்டிப்பா 2-3 நாள்ல இந்த எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நாங்களும் எல்லா சைட்லயும் நாங்களும் பிரஷர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது உங்களுக்கான அறிவிப்பா நாங்க கொண்டு வரதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதி அவர்களோட வீட்டுல இருந்து அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணோம். அவரையே இதை தெளிவுபடுத்துறதுக்காக, அவர் சொல்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு பெரிய ஒரு டீமா அட்வொகேட் ராஜசேகரன் சார், லீட் இந்தியா தாமு சார், அப்புறம் நம்ம ஷெல்வி ஜோஷியர் சார் எல்லாரும் இதுக்காக வேண்டி நாங்க ஒரு பக்கம் சட்ட வல்லுநர்களை வச்சு சட்ட ரீதியா போராடிட்டு இருக்கோம். லாரன்ஸ் கிட்ட இதை பத்தி பேசியிருக்கோம். தயவு செய்து மக்களை நம்புங்க, இது நிரந்தர சட்டமாக மாறிடுச்சு. நீங்க இந்த வெற்றியை கொண்டாடுங்க. தயவு செய்து போலீசாரோட இணக்கமா கையை குலுக்கி நாங்க வெற்றி பெற்றுட்டோங்கிறத தெரிவிச்சு தயவு செய்து சந்தோஷமா வெற்றி கழிப்போட நீங்க அவங்க ஊருக்கு பத்திரமா போய் சேரணுங்கிறது எங்களுடைய விண்ணப்பமா இருக்கு. மக்களை திருப்பி சொல்றோம், உங்களோட எல்லாருடைய காதுகளுக்கும் எங்களோட குரல் எட்டணும். நம்மளுடைய போராட்டம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. நீங்க வெற்றி கழிப்புல தயவு செய்து மிதக்கணும். தயவு செய்து எக்காரணத்து கொண்டும் பல விஷக்கிருமிகளுடைய பேசியோ மற்ற சில தகாத நியூஸ்களை கேட்டுட்டோ, இல்ல உங்களுக்கு அங்க காத்து வாக்குல நீங்க இருக்கிற களத்துல இருக்கக்கூடிய செய்திகளை கேட்டுட்டோ தயவு செய்து எதையும் நம்பாதீங்க. உங்களுடைய போராட்டம் முழுமையான வெற்றி பெற்றிருக்கு. உங்களுடைய குரல் அரசாங்கத்திற்கு காதுல கேட்டாச்சு. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உங்களுக்கான இந்த விஷயத்தை பெரிய ஒரு விழாவா எடுக்கிறதுக்கான, ஜல்லிக்கட்டுக்காக பெரிய விழாவா, அரசு விழாவா நடத்துறதுக்கு அலங்காநல்லூர்ல மக்களும் தீர்மானம் போட்டுட்டாங்க. தயவு செய்து இது புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமா இதை வெற்றிகரமா கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு 26ஆம் தேதி குடியரசு தினத்தோட சேர்த்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட வெற்றி விழாவை நீங்க கொண்டாடணும். அதுக்கான ஆயத்தத்தை பாருங்க. தயவு செய்து அவங்க ஊருக்கு சேஃபா போங்க. இதைதான் நாங்க திருப்பி சொல்றோம். மாணவர்களே, உங்களுடைய போராட்டம் முழுமையான வெற்றி பெற்றிருக்கு. அதை முதல்ல உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு சார். இந்த விஷயத்தை நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லணுங்கிறத நாங்களும் எதிர்பார்க்கிறோம் சார். நிச்சயமா இப்போ நியூஸ் 7 தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நேரடி நிலவரங்களை அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போ ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, மாணவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு வெற்றி, மாணவர்கள் வெற்றி கழிப்பில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தற்போது போராட்டத்தை கைவிட மறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்த கட்டமா இந்த மாணவர்கள் மத்தியில் அமைதி நிலவுவதற்கும் அந்த போராட்டத்தை கைவிட வைப்பதற்கும் என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்க எடுத்திருக்கீங்க?
சார் நாங்க இதை வந்துட்டு இப்ப அதாவது காவல்துறை பேசிட்டாங்க, காவல்துறையோட செவிக்க அவங்க செவிக்க சாய்க்க மாட்டேங்கிறாங்க. நேத்திக்கு அவர்களுடைய தலைவராக கார்த்திகேய சேனாதிபதி அவர்கள் பேசினதையும் இப்ப அவர் லீடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க கேள்விக்குறியாக்கிட்டாங்க. பாவம் அவரு இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னிருந்து ஆரம்பிச்சாரு, கடைசியில் அவருடைய போராட்ட முயற்சி ஒரு கேள்விக்குறியாக்கின மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ நாங்க இப்ப திருப்பியும் வந்துட்டு நாங்க எங்களுடைய ஒரு தமிழ் மக்கள் இயக்கம் சொல்லிட்டு நாங்க ஒரு சின்ன ஒரு போராட்ட குழுவை வச்சுட்டு இது நாங்க வந்துட்டு சட்ட ரீதியாகவும் டிஜிட்டல் புரட்சியாகவும் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். லீட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரட்சியாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல இருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கான சமாதான முயற்சி மக்களுக்கு, அந்த பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே ஒரு சமாதான முயற்சிக்காக நாங்க எங்க சைட்ல வந்து இப்ப திருப்பியும் வந்துட்டு நம்ம அட்வொகேட் ராஜசேகர் சாரோட தலைமையில திருப்பியும் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட பேசுறதுக்கான ஒரு அவகாசத்தை கேட்டிருக்கோம். சட்டப்பேரவையில் இன்னைக்கு கூடியிருக்காங்க, என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு தீர்மானம் போட்டு அடுத்த முயற்சி நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கோம். ஏன்னா இது வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து மத்திய மந்திரியோ இல்ல பிரதம மந்திரியோ இல்ல வந்து ஒரு காவல்துறையோ சொன்னா கேட்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல, அவங்களோட தலைவர்களுமே சொன்னா கேட்கக்கூடிய சூழ்நிலையில இல்லாத இந்த நிலையில கவர்மெண்ட்ல இருந்து, அதாவது நம்ம உயர்நீதிமன்றம் தந்தை, நம்ம காவல் நீதித்துறையின் தந்தை அப்படி கருதக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் கிட்ட வந்துட்டு அவர்கள் இதை கொஞ்சம் விளக்கமாக மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை பண்ண முடியுமாங்கிற முயற்சி தான் அடுத்து எடுத்திருக்கோம். நாங்க உங்களுக்கு மிக விரைவிலே உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நாங்க தரோம் சார். நன்றி மேம், உங்களுடைய அமைதி முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.